தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 14 செவ்வாய்க்கிழமை. அர்ப்பண ஜபம். ஓ என் இயேசுவே, இன்று என் ஜபம், வேலை, இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாளின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்காகவும் வேத போதக கருத்துக்காகவும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். அன்னை மரியே, என் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்றுத்தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக. ஆமேன். பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்வாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 11 அதிகாரம் 20 இறைவார்த்தை. இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இறை மனிதனின் இரத்தத்தின் ஆற்றல் எல்லையற்றது. பிறந்து 8 நாட்களுக்கு பிறகு விருத்த சேதனத்தின் போதும், பின்னர் தோட்டத்தில் அவர் பட்ட வேதனையிலும், சாட்டையடி மற்றும் முள்முடி சூட்டப்பட்ட போதும், கல்வாரிக்கு ஏறி சிலுவையில் அறையப்பட்ட போதும், இறுதியாக திருச்சபையின் அனைத்து அருள்சாதனங்களிலும் தெய்வீக இரத்தம் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் அவரது விழாவில் இருந்து, அந்த பெரிய அகன்ற காயத்தில் இருந்தும் நமக்காக அதை ஊற்றும்படி அவரை தூண்டிய அன்பைப் போலவே அதுவும் எல்லையற்றது. இத்தகைய ஒப்பற்ற அன்பு அந்த இரத்தப் பெருக்கில் மறுபிறவி எடுக்கும் ஒவ்வொருவரும் நன்றியுணர்வுடன் அதை ஆராதிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஏன் அதை கட்டாயப்படுத்துகிறது நமது திருச்சபை. ஆகவே அன்பினுடைய நிறைவாக தனது இரத்தத்தை சிந்திய இயேசுவின் மதுரமான இருதயத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அன்பு செய்து அவருடைய கரங்களில் நம் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து மன்றாடுவோம். எங்கள் ஆன்மாவின் இரட்சகரே இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எங்களை பற்றிய உமது நினைவு அக்கறை எங்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. எங்கள் தலைமுடிகளை கூட எண்ணி வைத்திருக்கும் உமது பேரன்பை நினைத்து மனதுருகி கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். நான் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த மனபாரத்தோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் என்பதை
நீர் மட்டுமே அறிந்திருக்கிறீர். உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிற தெய்வத்திற்கு மறைவாக என் உள்ளத்தை எப்படி நான் மறைத்து வைக்க முடியும் என்பதை உணர்ந்து, அப்பா, இந்த நாளிலே நான் எவ்வளவு வேதனையின் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு கவலைகள் என்னை ஆழ்த்தி கொண்டிருக்கின்றன, எவ்வளவு கண்ணீரை நான் அடக்கி வைத்து கொண்டு இந்த உலகத்திலே சிரித்து நடித்து கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு மட்டுமே தெரியும். அன்பு ஆண்டவரே, என் பாரங்களை எல்லாம் உமது கரங்களிலே இப்போது ஒப்புக் கொடுக்கிறேன். என் மனபாரங்கள் அனைத்தையும் இதோ லகுவாக மாற்றுகிற உமது பிரசன்னத்திலே நான் அழுது புலம்புகிறேன். அன்னாவின் கண்ணீரை நீர் ஏற்று அவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து அவருடைய சாபங்களை எல்லாம் முறித்தவரே, எலிசபெத்தின் கண்ணீரை கண்டு அன்னை மரியாளை அவருக்கு உதவி செய்ய அனுப்பியவரே, இதோ யோசபாத்தினுடைய கண்ணீரை கண்டு அவருடைய போரிலே வெற்றியை கொடுத்தவரே, இந்த நாளிலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற முது பிள்ளைகளுடைய கண்ணீரை இன்று ஆனந்த களிப்பாக மாற்றும். இந்த உலகத்தின் தீமையான சக்திகளோடு யுத்தத்தில் இருக்கின்ற முது பிள்ளைகள், எதிரிகளாகிய அலகையினுடைய தந்திர மந்திர கட்டுக்களால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற முது பிள்ளைகள் இன்று விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, நீரே எங்களுடைய நீதியின் தலைவராக இருப்பதினால், சரியானவற்றை சரியான நேரத்தில் எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதினால், எங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கப் போகிற அனைத்து விடுதலையின் செயல்பாடுகளுக்காக நன்றி கூறி, சரியான காரியங்களை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே வாஞ்சியோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கட்டப்பட்ட வீடுகள், கடனில் இருக்கிற வீடுகள், இவற்றை எல்லாம் உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே இதற்கு நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு வளையத்தை எப்போதும் எடுத்து விடாமல் உமது தூய இரத்தத்தினால் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி மிகுந்த நாமத்திலே ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.